அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குமா, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஆர்வம் இருக்கும். ஸோ இந்த ரேங்கை பேஸ் பண்ணிட்டு உடனே கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு ரேங்க், ஒரு மார்க் இருக்குங்க. கண்டிப்பாக செகண்ட் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக மார்க்கும் ரேங்க்கும் மாறும். அப்போ இதை பேஸ் பண்ணிட்டு உடனே கிடைக்காதுனால முடிவு பண்ணாதீங்க. பட் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்பவுமே அன்பிரடிக்டபிள். ஸோ லாஸ்ட் இயர் 2023 என்ன ரேங்க் வரை கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ அதே ரேங்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு சில கம்யூனிட்டியில் பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் இந்த வருஷம் ஒரு 17 மாணவர்கள் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த வருஷம் நல்லா இருக்கு. பட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா எம்பிசியோட பர்ஃபார்மன்ஸ் சிமிலராக இருக்கு, லாஸ்ட் இயர் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரேங்க் என்ன கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 1325 ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல 1440 வரைக்கும் போச்சு. பட் அது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிசிஏ பொறுத்த வரைக்கும் 1918 கம்யூனிட்டி ரேங்க், பிசிஎம் 190, எம்பிசி 1051, எஸ்சி 675, SCA 123, ST 43. அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே ரேங்க் கம்பேர் பண்ணும்போது ஓப்பன் கேட்டகரிக்கு 1325 ரேங்க் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டால மாணவர்கள் போகிற பட்சத்தில், பட் கொஞ்சம் அதிகமான மாணவர்கள் போனாங்கன்னா இதில் மாற்றம் இருக்கும். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 1 கலந்துக்கிட்டு நல்ல மார்க் இருக்குங்க தமிழ்நாடு கலந்துக்காமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் வரும் பட்சத்தில் இது மாற்றங்கள் இருக்குங்க. அப்போ 652க்கு ஓப்பன் கேட்டகரியுடைய கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை விட கொஞ்சம் அதிகமாகலாம், ஒரு மார்க் கூடலாம் குறையலாம். அது பிசிஏ பொறுத்த வரைக்கும் 1900 ரேங்க்ல இருந்து 1920 வரைக்கும் 1918 க்ளோஸ் ஆச்சு. ஸோ 1900 இருந்து 1930 வரைக்கும் போகலாம். அப்போ 621 மார்க்ல க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி 621 ஆர் 622 ஆர் 620. 620, 621, 622 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ், மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால எதிர்பார்க்காத அளவுக்கு பிசிஎம்னுடைய கட் ஆஃப் அதிகமாக இருக்கு. ஆல்மோஸ்ட் நியரர் டு பிசி கட் ஆஃப் ஈக்குவலாக வந்துருச்சுங்க. அப்போ 615 மார்க் அல்லது 616 மார்க் லாஸ்ட் இயர் 190ல க்ளோஸ் ஆச்சு. மேபி 195 வரைக்கும் போகலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அப்போ 615 அல்லது 16 இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 1051, 1050 எடுத்துட்டா 604, 604க்கு மேல இருந்தா நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 675, பட் இந்த வருஷம் கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் அது ஓப்பன் கேட்டகரியில ஒரு 15 மாணவருடைய எண்ணிக்கை குறையறதுனால கண்டிப்பா 650 மார்க் ரேங்க் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ 537 இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 120 ரேங்க்ல க்ளோஸ் ஆகும். பட் 471 மார்க் இருக்குங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 40 ரேங்க்ல க்ளோஸ் ஆனா 492. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு சில கம்யூனிட்டியில பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இருந்திருக்கு. ஒரு சில கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கிறதுனால கட் ஆஃப் மாறுபடுது. ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 650 பிளஸ் வரும்னு சொன்னோம். பட் 652ல இருக்க வாய்ப்பு இருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 1200, அதாவது 620 இருந்து 630 வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ 620 பிளஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. 620, 21, 22 இருக்க வாய்ப்பு இருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எதிர்பார்த்ததை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 615 பிளஸ் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 604 பிளஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 537 பிளஸ். இட் இஸ் ரவுண்ட் 1. ரவுண்ட் 2ல மாறும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 471 பிளஸ், எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 492 பிளஸ். ஸோ இந்த மார்க்கை பேஸ் பண்ணிட்டு நீங்க கிடைக்காதுன்னு முடிவெடுக்க வேண்டாங்க. இது ரவுண்ட் 1 கட் ஆஃப். ரவுண்ட் 1 கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. எவ்வளவு மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டால கலந்துக்க போறாங்க, எவ்வளவு மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுக்க போறாங்க, இந்த எண்ணிக்கை மாறும் பட்சத்துல இந்த கட் ஆஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. இந்த கட் ஆஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நீங்க கிடைக்காது அப்படிங்கிற முடிவெடுக்க வேண்டாம். கண்டிப்பாக ரவுண்ட் 2ல நிறைய மாற்றங்கள் வரும். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.